Taste the Daily. கோவையில் சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வினை கைது செய்யக் கோரி ஆலய உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பந்தய சாலையில் உள்ள சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயத்தின் பாதிரியாராக உள்ள பிரின்ஸ் கால்வின் கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற திருச்சபை ஞாயிறு கூட்டத்தின் போது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் இந்து மதம் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிரியார் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய வலியுறுத்தி ஆலய உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆலய வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சிப்காட் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவு நீரால் பாதிக்கப்படும் கிராமங்களின் மக்கள் புகார் அளிக்கும் கூட்டம் சிப்காட் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் கூட்ட அரங்கில் அமர்ந்து பேச முடியாது என கூறியதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலக அதிகாரிகளின் அறை வாசல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நியாய விலை கடை கட்டி 1 வருடமாகியும் பயன்பாட்டிற்கு வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணமை ஊராட்சி கீழக்கழனி பகுதியில் பொதுமக்கள் நீண்ட நாள் போராடி பகுதி நேர நியாய விலை கடை கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்டு 1 வருடத்தை கடந்தும் பயன்பாட்டிற்கு திறக்காமல் பூட்டி கிடப்பதால் அப்பகுதிவாசிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். 3 கிலோமீட்டர் பயணித்து மணமை சென்று ரேஷன் பொருட்களை வாங்க கடும் அவதியடைந்து வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு பஸ் வசதி கிடையாது. அந்த நிலைமையில நாங்கள் ரேஷன் கடைக்கு இப்போ நான் என்னாலேயே முடியல. போன மாதம் நான் போகிறேன், சரியான வெயில், பாதி வழி போனால் எனக்கு மயக்கம் வந்துடுது. இந்த அம்மா வயசானவங்க, இவங்களால முடியல. இந்த மாதம் ரேஷன் கடைக்கா எந்த பொருளுமே வாங்காத விட்டுனாங்க. திறப்பிழா பண்ணியும் ஒரு 7 மாதம் ஆகுது, கட்டி 1 வருஷம் ஆகுது. இப்போ நாங்கள் இன்னமும் இந்த கொடுமையை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணுமா? ஸோ யார் இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு தேவை அடிப்படையாக அரிசி வாங்கிறதுக்கு. நாங்கள் இந்த 3 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு அரிசி வாங்கி வரோன்னா இந்த நிலைமை எங்களுக்கு தொடர்ந்து வரணுமா? இதுக்கு என்ன தீர்வு? 20 வருஷமா போயிட்டு மணமில ஈசிஆரில் போய் தான் அரிசி பருப்பு வாங்கிட்டு வரேன். இப்போ நான் எங்கேயாவது வெளியில் கழனி வேலைக்கு போயிட்டா அரிசி அங்கே போட்டால் எங்களுக்கு தெரியுதா, போடுறாங்க, பொருள் போடுறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் நம்ம டக்குன்னு வேலையிலேருந்து ஒரு பர்மிஷன் போட்டு கூட வந்து வாங்கலாம். இப்போ இந்த மாதம் நான் அரிசி வாங்கல, சக்கரை எதுவுமே வாங்கல. இப்போ தினம் போய் கடையில் வாங்கிறத குழந்தைங்க போய் மணமிக்கு அனுப்ப முடியுமா வெயில்ல? சொல்லுங்க. எப்போ இந்த கடை கட்டி 6-7 மாதம் ஆச்சு. எப்போதான் பொருளை தான் போடுவீங்க? கடை எதுக்கு வேஸ்ட் வைங்க கட்டி வச்சுக்கிறீங்க? கடை காட்டுறதுக்கா? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தம்பதி தமது 1.5 வயது குழந்தையுடன் கும்மிடிப்பூண்டி தூராப்பள்ளம் பகுதியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை கீர்த்திகா அருகில் இருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளது. வெகுநேரம் கழித்து தண்ணீரில் மிதக்கும் குழந்தையை பார்த்த பெற்றோர் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்ததில் குழந்தை இறந்து போனது தெரிய வந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே கிராமத்தில் மினி சரக்கு வாகனம் அங்கன்வாடி கட்டிடத்தின் மீது மோதியதில் அங்கன்வாடி ஊழியர் உயிரிழந்தார். வாலாஜாபேட்டை அருகே ஈச்சன்தாங்கல் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் உதவியாளராக லட்சுமி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் லட்சுமி அங்கன்வாடி கட்டிடத்தின் வெளியே பணி செய்து கொண்டிருந்த போது எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினி சரக்கு வாகனத்தை பிரசாத் என்பவர் ஓட்டத் தெரியாமல் இயக்கி அங்கன்வாடி கட்டிடத்தின் மீது மோதியுள்ளார். இந்த விபத்தில் மினி சரக்கு வாகனத்தில் சிக்கி அங்கன்வாடி உதவியாளர் லட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சார்பு நீதிமன்ற இளநிலை உதவியாளர் பணியின் போது திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த சங்கர சுப்பிரமணியன் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். நீதிமன்றத்திற்கு வந்த அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மயங்கி விழுந்த அவரை சக ஊழியர்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சங்கர சுப்பிரமணியன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பணியின் போது சங்கர சுப்பிரமணியன் திடீரென உயிரிழந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை ராமபுரத்தில் குட்டை அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தன.
குட்டையில் விழுந்த குழந்தைகளை சிகிச்சைக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் இல்லாததால் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குழந்தைகள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் பெற்றோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த எதிர்க்கட்சி துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் ரவி மறியலில் ஈடுபட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினர். குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும் அரசு வேலையும் வழங்க விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராமத்திற்கு செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கவலை தெரிவிக்கின்றனர். இங்கு மழவராயநல்லூரில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதிக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் 108 ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். அதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூரில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் தேர்பவனி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் நடைபெறும் இந்த விழாவின் 130வது ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் விழாவின் 9ஆம் நாளான நேற்று இரவு தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. 10ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை தினத்தில்